கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். நாளில் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள். மனுஷர் தான் கீழ்ப்படிய மாட்டாதுன்னு ஓடுறாங்க. ஆனால் பிராணிங்க, பறவைங்க, மிருகங்களெல்லாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்குது, கர்த்தருக்கு ஊழியம் செய்திருக்குது. அதுக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்க. இது ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், முதல்ல யார் யார் ஊழியம் செய்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. இந்த பறவைங்க, மிருகங்க என்ன ஊழியம் செய்தாங்க, அதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இது பாருங்கள், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். முதல்ல புறா செய்த ஊழியம். நோவா பேழை செய்தப்போ, நோவா காலத்தில் ஜனங்க பயங்கரமாக பாவம் செய்தாங்க. இது நோவா ஒரு கர்த்தருக்கு பயந்த மனுஷன், கர்த்தரோடு நடந்தான், சஞ்சரித்தான். ஆனால் அந்த ஜனங்க மொத்தம் பயங்கர இப்போ நடக்கிற மாதிரி பாவங்க அப்போ நடந்துச்சு. ரொம்ப பாவம். எவ்வளோ பிரசங்கம் பண்ணார், கேட்கவே இல்லை. நீங்கள் மனம் திரும்பலைன்னா இந்த தேசத்தை தண்ணினால் அழிச்சிடுவார்னு சொன்னார். சட்டியாக பண்ணல. ஆனால் என்ன சொன்னார், சரி அவங்க கேட்குறாங்க, கேட்கலையும் ஒரு பேழை பண்ணுன்னு சொன்னார். ஒரு பேழையை பண்ணி அவங்க அந்த நோவா, மனைவி, 3 மகனுங்க, அவங்க 3 மருமகள் மட்டும் உள்ளே ஏறினாங்க. என்னக்க விஷயம்னா, அந்த நாள் வரும் மழையே கிடையாது. இதில் தேசத்தில் மழையே பெஞ்சதில்லை, மழையே பார்த்ததில்லை. அந்த சமுத்திரமும் இல்லை. நல்லா அழகாக பெரிய பேழை, ஒரு பெரிய கப்பலுக்கு பண்ணிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி இவங்களும் ஏற்றாங்க, மிருகங்க, பிராணிகளும் உள்ளே ஏற்றாங்க. சரியான மழை பெஞ்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கப்பல் மேலே ஏறினே போகுது. இது ஜனங்க ஐயோ குய்யோம் போகுது. நீங்கள் பார்க்குறீங்களே, அந்த கேரளாவில் கொஞ்சம் நிலச்சரிவு வந்ததுக்கே எவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க. எத்தனை இடத்துல பயங்கரமான மழையில் காருங்க அடிச்சுன்னு போச்சு, இளமா அடிச்சுன்னு போகிற மாதிரி சூழ்நிலை பார்க்குறோம் நம்ம. அவ்வளோ மழை வந்து சாதாரண அப்படி மழையில் ரொம்ப எல்லா ஜனங்களும் செத்து போயிட்டாங்க. படகு மட்டும், இந்த கப்பல் மட்டும் மேலே போயிடுச்சு. மேலே போயிட்டு அவர் சொன்ன நாள் வரலாம் கொஞ்ச நாள் இருந்துட்டாங்க. எல்லாம் அழிஞ்சு போச்சு. பிராணி, மிருகங்கள்லாம் வெளியேருந்துலாம் அழிஞ்சிச்சு, உள்ளேருந்து மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சு. சரி, இது தண்ணியெல்லாம் வத்திச்சா இல்லையான்னு பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு புறாவை அனுப்பிச்சாங்க. புறா வெளியே எடுத்து விட்டார். இந்த புறா போய் என்ன பண்ணிச்சுன்னா, வெளியில் போய் என்ன பண்ணிச்சு, முதல்ல வந்துடுச்சு. மறுபடியும் அனுப்பிச்சி வச்சாக்கா அவன் என்ன பண்ண, ஒரு மரத்தினுடைய இலையை வச்சுன்னு வந்துச்சு. அப்போது இலை, ஓஹோ தண்ணி வத்திடுச்சின்னு ஒரு நல்ல நியூஸ் கொடுத்துச்சு. அதை படிக்கிறோம் பாருங்கள். ஆதியாகம் 8:1 தேவன் நோவாவையும் அவன் பேழையில் இருந்த சகல காட்டு மிருகனும் சகல நாட்டு மிருகங்களை நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஆதியாகம் 8:11 அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்து ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்தது போயிற்று என்று அறிந்து கொண்டான். பாருங்க, இந்த புறா கூட என்ன பண்ணுது, அவர் கீழ்ப்படிஞ்சு போய் வருது. இது எதுக்கு அடையாளம்னா, ஒரு நல்ல செய்தி கொண்டாந்துச்சு. தண்ணி வற்றி போச்சுன்னு. ஏன்னா அந்த ஒலிவ மர கிளையை வந்து ஒரு ட்விக்கு நாங்கள் ஒரு சின்ன கிளையை கொண்டாந்து கொடுத்து. இது என்ன எதுக்கு அடையாளம்னா, நம்ம ஊழியம் செய்யும்போது ஒரு ட்ராக்ஸ் கைப்பிரிதி எடுத்துன்னு போய் அதனால் கொடுக்கணும். நம்ம எவ்வளோ பேர் இயேசு அறியாத இருக்கிறாங்க. இந்த நாட்டில் எவ்வளோ இயேசு அறியாத அப்படியே மனம் கசந்து அழுது செத்து போகிறாங்க. இது தற்கொலை பண்ணி செத்து போகிறாங்க. இந்த மாதிரி ஜனங்களுக்கு நம்ம நற்செய்தி கொடுக்கணுன்னா நம்ம போய் ட்ராக்னால் கொடுக்கணும். உண்மையாக நடந்த ஒரு சம்பவம் சொல்கிற பாருங்கள். இந்த ஐரோப்பா கண்ட்ரியில் ரொம்ப பனி, ரொம்ப மழை, ஜில்லுன்னு இருக்குமா, எப்போவுமே அவ்வளோ குளிராக்குமா, குளிர்காலம் மழைக்காலம் ரொம்ப. அந்த ஊரில் ஒரு பாஸ்டரு, அவங்க மகன் 2 பேரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்த பிறகு சண்டேயில் வந்தது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துன்னு ட்ராக்ஸ் எடுத்துன்னு போய் தெரு நின்று எல்லோரும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்துனே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு, ஒன்றும் முடியல. அவர் சொன்னார், மகனே வேணாமா, இன்றைக்கி போவானா, நம்ம அடுத்த வாரம் போகலாம், என்னால் முடியல, டயர்டாகுதுன்னா. இல்லை டேடி, நீங்கள் வேணால் ரெஸ்ட் எடுத்துங்க, நான் அந்த ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்லி இந்த ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஓடினான். ஓடி எல்லாருக்கும் கொடுத்துட்ட பிறகு ஒரே ஒரு டிராக்டர், ஒரே ஒரு கைப்பிடிதி கையில் நின்று போச்சு. இது என்ன பண்ணுறது, இது எடுத்துகிட்டு போகக்கூடாது நம்ம வீட்டுக்கு, இது யாருக்காவது தேவையில்லை சொல்லணும்னு சொல்லி கொடுக்கணும்னு எடுத்துன்னு போனால் ஒரு வீடு, எந்த கதவும் திறக்கல, யாரும் வெளியில் இல்லை, ஒரு கதவு மட்டும் பூட்டி இருந்துச்சு. ஓடி போய் தடான்னு கதவு தட்டினா திறக்கவே இல்லை. சரி, ஓடி போய் ஜன்னல் பக்கம் போய் ஜன்னலை தட்டினான். தடன்னு தட்டினதும் ஒரு சத்தம் கேட்சான். யாருன்னு வந்து ஜன்னலை திறந்தாங்க.
திறந்து என்னம்மா வேணும் உனக்குன்னு அந்த டிராக்டர் அந்த அம்மா கையில் கொடுத்து ஓட்டாங்க. இந்த மாதிரி நடந்த பிறகு அடுத்த வாரம் என்ன ஆச்சுன்னா, சண்டே இவங்க சர்ச்சிலேருந்து பின்னால் உட்காந்து ஒரு அம்மா முன்னால் வந்து சாட்சி சொல்ல வந்தாங்களாம். அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்களாம், இந்த சர்ச்சுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு நான் வரேன். நான் செத்து இருந்தால் ஒரு வாரம் ஆகிட்டுருக்கோம். விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப துக்கத்தில் என் கணவர் இறந்துட்டாரு, பிள்ளைங்க யாரும் கவனிக்கலை, என்கிட்ட பேசுகிற ஆள் இல்லை, அட்லீஸ்ட் கதவு தட்டுறவங்க கூட யாருமே இல்லை. அந்த நிலைமையில் இருந்தனால நம்ம வாழ்ந்து லாபம் இல்லைன்னு தற்கொலை பண்ணோன்னு துணி கட்டிட்டு ஃபேனில் போட்டு தற்கொலை பண்ணோன்னு தங்கணும் போது இந்த கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு. என்னடா யாருமே கதவே தட்ட மாட்டாங்க, இப்போ வந்து கதவு தட்டுறாங்கன்னா என்ன ஆக்கும்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தேன். இதை ஒரு சின்ன பையன் இந்த ஒரு இப்போ கைப்பிடித்து என் கையில் கொடுத்து ஓட்டான். நான் எடுத்து படித்தா, ஐயோ இயேசு நண்பர்கிட்ட கேள்விப்பட்டேன், நீ ஏன் மகளே கவலைப்படுற, யாரும் உன்னை கவனிக்கலை, நீ ஏன் யோசிக்கிற, நான் இருக்கிறேன், உனக்காக நான் பலித்தேன், உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன், நான் உன் கூட இப்போ நல்லா அழகாக கத்தர் பேசுன மாதிரியே அந்த அம்மா கூட பேசுன மாதிரி இருந்து உடனே அந்த அம்மா உடனே மனசு சமாதானம் ஆயிடுச்சு, சந்தோஷமாயிடுச்சு. நான் இப்போ உயிரோடு இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு யார் இருந்தாலும் யார் இல்லைன்னா பரவாயில்ல, இயேசு என் கூட இருக்கிறாரு, எனக்காக மருத்துவர்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. பார்த்தீங்களா? இப்போது ஒரு கைப்பிரதி கொடுத்தா கூட ஒரு உயிரை காப்பாற்றலாம். இந்த மாதிரி எவ்வளோ காரியங்கள் நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்துருக்கோம். ஏஞ்சல் டிவி அவர் ஓனர் இருக்கிறாரு, அவர் சாதையா, அவர் யாரோ ஒரு ட்ராக்ஸ் கொடுத்து அதை படித்து தான் இயேசு ஏற்றுக்கொண்டார். இயேசு ஏற்றுக்கொண்டு இப்போ 12 சேனல் போது நிறையா பேர் சத்தியம் சொல்கிற மாதிரி டிவி போட்டு நிறைய பெரிய ஊழியம் நடக்குது. காரணம் அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் எப்படி ரட்சி ட்ராக்ஸு. அதனால் உங்களால் முடிஞ்ச பரலாம் இந்த புறா மாதிரி ஒரு கைப்பிரதியாவது கொடுப்பீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிப்பு அநேக ஜீவன்கள் காப்பாற்றப்படும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது ஒட்டகம் செய்கிற ஊழியம் பைபிள் இருக்கிறது தான். இது கட்டெல்லாம் கதைங்க இல்லை, பைபிள் இருக்கிறது தான். பாருங்கள், ஆதியாகமும் 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டையிலே தண்ணீர் மல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்கு சொல்லி கொண்டது என்னவென்றால், அதில் 24:12 என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இது வந்து ஆபிரகாம் ஒரு நல்ல கர்த்தருடைய பக்தன் இருந்தார். அவருக்கு வயசான காலத்தில் கர்த்தர் 100 வயசில் ஒரு பையனை கொடுத்தார். அந்த பையன் வந்து பெரியவனான பிறகு பெரிய சீமான், அவர் கர்த்தரை அறியாத மனுஷன் கர்த்தரை அறிஞ்சு வந்ததுனால ஒரு பெரிய சீமான கர்த்தர் மாட்டார். இப்போ தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணனா பொண்ணு பார்க்கணுன்னா அவரும் போல பையனையும் அனுப்பலை, ஒரு நல்ல ஒரு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன், ஒரு வேலைக்காரர் அவர் அனுப்பிச்சி வச்சார். அவரும் கர்த்தருக்கு பயந்தவர். அவர் நேராக என்ன பண்ணுறாங்க, பணக்காரில் ஒட்டங்க 10 ஒட்டகத்தை எடுத்துக்கின்னு நிறையா வெள்ளி பொண்ணுங்களாம் எடுத்துக்கின்னு ஆளுங்க வீட்டுக்குன்னு போயிட்டார். எந்த பொண்ணு எஜமானுக்கு மகனுக்கு நான் பார்க்குதுன்னு போய் உடனே அவர் முட்டி போட்டு ஒரு துறவில் உனக்கு தண்ணி மல்ல பெண்களாக வராங்க சாயங்காலத்தில். அது தண்ணி வெள்ள வரும்போது இந்த அம்மா உடனே இவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே ஒரு பொண்ணு வருது, இந்த பொண்ணு வந்து தண்ணி மல்ல வருது, இந்த பொண்ணுக்கு நான் என்ன பண்ண கேட்க போகிறேன், என்ன ஏதுன்னு கேட்டாக்கா, தண்ணி கொஞ்சம் வேணும்மா, தாகம் குளிர்னா உனக்கும் ஊற்றுறோம் ஒட்டங்களுக்கெல்லாம் ஊற்றுறேன்னு யார் சொன்னால் அந்த பிள்ளை தான் எஜமானுக்கு மனைவி ஆகணும்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு முட்டி போட்டு இவர் ஜெபம் பண்ணாராம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, இது இங்கிலீஷ் பைபிளில் படித்தாக்கா, இது மேட் கேமல் டு நீல் டவுன்னாக்கா கேமலை முட்டி போட வச்சுட்டாராம். இப்போ முட்டி போட்டு அதுவும் கேட்குதான் இவரும் கேட்குறாராம். கர்த்தர் அருமையான பெண்ணை அவங்க எஜமான் கொடுத்துட்டார். அதே மாதிரி நடந்துச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், இந்த கேமலை போல் இந்த ஒட்டகத்தை போல் நம்ம என்ன பண்ணோம், எலியேசர் அந்த தான் ஜெபம் பண்ணுது, ஈசாக்கு மணவாட்டி வேணும் எஜமானுடைய மகனுக்கு முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணேன். ஊழியக்காக நம்ம ஜெபம் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது ஒரு பெரிய காரியமே இல்லை. நேரம் கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுனாக்கா, ஊழியக்காருக்காக யாருக்காகவோ மற்றவங்க கஷ்டத்தில் துன்பத்தில் இருக்கிற மக்களுக்காக என்ன பண்ணோம், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க. நீ மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணால் உனக்கு ஆசீர்வாதம் கட்டது. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணானாம். ஜெபம் பண்ணால் அவனுக்கு எல்லாம் டபுள் ஆசீர்வாதம், 2 மடங்கு ஆசீர்வாதம். எது இழந்துட்டானோ அதெல்லாம் 2 மடங்காக கத்தர் கொடுத்தார். அப்போது அவங்களும் கத்தர் ஆசீர்வதிச்சு இந்த
ஜெபம் பண்ண யோபுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தார். அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். கஷ்டத்தை துன்பத்தை ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம், நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். இப்போ நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறோம். இது ஒரு பெரிய ஊழியம் ஜெபிக்கிறது. அடுத்தது ஒரு பெரிய மீன் பாருங்கள். யோனா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா பகல் 3 நாள் இருந்தான். யோனான்றது ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் நல்ல கர்த்தர் நேசித்து தீர்க்கதரிசி தான். அவருக்கு நினிவேக்கு போய் சொல்லுப்பா, ஜனங்க ரொம்ப பாவம் செய்கிறாங்க, அவங்க பாவத்தை மன்னிப்பு கேட்டாங்க, நான் மன்னிக்கிறதுனா அழிச்சிடுவேன், 40 நாள் போய் சொல்லுன்னா, இவன் என்ன பண்ணான், கப்பலில் டிக்கெட் எடுத்துக்கின்னு நினிவேக்கு போச்சோன்னா ஆப்போசிட் சைடில் ரொம்ப தூரம் 1500 கிலோமீட்டருக்கு மேலே என்ன பண்ணான், உள்ள அந்த ஊரை விட்டுட்டு போகணும், அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா, நினிவேக்கு போகாத ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணிட்டான், அவன் போய் கப்பல் ஏறிட்டான். கப்பல் ஏறிட்ட பிறகு பயங்கர புயல், காற்று மழை பயங்கரம் வந்துச்சு. என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க, காற்றும் அடங்கலை, மழையும் அடங்கலை, சமுத்திரம் அந்த கப்பலே முழுகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போது இவன் என்னன்னா என்னால் தான் வந்துச்சுன்னு ஒத்துக்கினான். சரி என்ன பண்ண, தூக்கி போடுங்க என்ன சமுத்திரத்துலன்ட்டான். சமுத்திரத்தை தூக்கி போட்டான். அவங்க பயந்தாங்க ஜனங்க. போட்டாக்கா கர்த்தர் அவனை காப்பாற்றுறதுக்கு ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீன் சரியான நேரத்தில் வாயை திறந்து அப்படியே முழுகிடுச்சு. அந்த மீன் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா அவன் அந்த உப்பு தண்ணியில் என்ன பண்ணுவான், சமுத்திரத்தில் முழுகி செத்தே போயிருப்பான். இப்போ பாருங்கள், அருமையாக கீழ்படிச்சிச்சு, விழுங்கிடுச்சு. விழுந்தது மட்டும் இல்லை, இன்னொரு வசனம் இருக்குது பாருங்கள். பகல் 3 நாள் என்ன பண்ணார், அந்த இதுலேயே, அதாவது அது வயிற்றிலே இருந்தார். வயிற்றில் இருந்தார். அப்போனா என்ன அர்த்தம்னா, அது 3 நாள் ஃபாஸ்டிங். 3 நாள் அது பெரிய மீன். மனுஷனை முழுகிற மாதிரி மீன் கூட இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பாருங்கள், மியூசியத்தில், சென்னையில் மியூசியத்தில் பாருங்கள், அந்த திமிங்கலத்தினுடைய போன் அந்த இது வச்சுக்கிறாங்க. அதாவது அந்த எலும்பு தாடை, அந்த மீன் முழுசும் பெருசாகுது, ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய மீன் இருக்குது சமுத்திரத்தில். அது என்ன பண்ணுச்சு, அந்த மாதிரி மீனுக்கு தான் கட்டளையிட்டார். அது விழுங்கிச்சு. 3 நாள் அது சாப்பிட்டுருந்தா, ஜீரணமாக இருந்தால் இவனும் ஜீரணம் ஆகிட்டுப்பான். ஆனால் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்ட மாதிரி ஒன்றும் சாப்பிடாதே இருந்துச்சு. அவனை கர்த்தர் அந்த மீன் வயிற்றில் காப்பாற்றினார். அவன் என்ன பண்ணான், முழங்கால் போட்டு மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணான். போகிற ஆண்டவரே, என்னை இது மாதிரி ஆயிடுச்சேன்னா கர்த்தர் மன்னிச்சு அந்த மீனுக்கு கட்டளையிட்டா கரெக்டாக போய் என்ன பண்ணிடுச்சு, எங்கே போனோமோ அந்த இடத்துல போய் கக்கிடுச்சு. கடையில் போய் கக்கிச்சு. அது கூட சமுத்திரத்துக்கு கக்கினாலும் செத்து போயிருப்பான். பாருங்கள், அந்த மீன் எவ்வளோ அழகாக உபயோகப்படுச்சு, கீழ்பண்ணிச்சு. அப்போது இந்த மீன் ஃபாஸ்டிங் போடுது, சொன்ன காரியத்தை கீழ்ப்படுகிறது. 3 நாள் ஊழியக்காரனுக்காக என்ன பண்ணுது, அது கூட பின்மாற்றமான ஊழியக்காரன், சொன்ன பேச்சு கேட்காத ஓடணும், அவனுக்காக 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டுச்சான். அதை போல் நம்ம கூட என்ன பண்ணணும்னா, அந்த ரங்கத்தில் உபவாசம் பண்ணி செபிக்கணும். செபிச்சா அது ஒரு பெரிய பலன் இருக்குது. யூதா ஜனங்கள் மத்தியில் அப்படியே மொத்த பேர் ஒரு ஆமான் எழுப்பி, அப்படியே ஜனங்களெல்லாம் யூத ஜனங்களை மொத்த பேரையும் அப்படியே அழிச்சிடணும்னு பிளான் போட்டான். ராஜாக்கிட்டே கையெழுத்து வாங்கிட்டான். ஆனால் ராஜாவுடைய மனைவி எஸ்தர், தாதியாடோ, அவங்க எல்லாருமே 3 நாள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணாங்க. அல்லும் பகலும் புசியாமலும் குளியாமலும் ஜெபம் பண்ணாங்க. அப்படியே காரியம் மாறுதலாக முடிஞ்சிச்சு. யார் யார் இவங்களை அழிக்கணும்னு நினச்சாங்க, அவங்களெல்லாம் அழிச்சிட்டாங்க. யார் தூக்கில் போடணும் தொங்க வச்சு அவங்களே போட்டாங்க. எல்லாம் காரியம் எல்லாம் மாறுதலாக முடிஞ்சிச்சு. நீங்கள் எந்த காரியத்துக்கு ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஊழியம், உபவாசி ஜெபிக்கிறது ரொம்ப ஊழியம். அதனால் அந்த மீன் உபவாசம் போட்டு நம்ம போடக்கூடாதா? கண்டிப்பாக நம்ம ஆசீர்வதிப்பார். என்ன பண்ணால் நல்லா ஜெபிக்கணும். அந்த ரங்கத்தில் பார்க்குற கர்த்தர் வெளியரங்கமாக பலனளிப்பார் வசனங்குது. அடுத்தபடியாக மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இது ஒரு சின்ன மீன். இந்த சின்ன மீன் கூட ஒரு ஊழியம் செய்யுது பாருங்கள். வரி கட்ட சொல்லி கேட்டாங்க இந்த பேதுருக்கிட்ட, அவர் சீஷர்கிட்ட. உடனே அவன் போய் கையேசுக்கிட்டு சொன்னான், உடனே போய் தூண்டில் போடு, ஒரு மீன் வரும், அந்த தூண்டில் இருக்க மீன் எடுத்து என்ன பண்ணு, அது வாயில் என்ன இருக்கும், வெள்ளி பணம் இருக்கும், அதை எடுத்துட்டு போய் எனக்கும் உனக்கும் கட்டுன்னு சொல்லிட்டார்.
உடனே கர்த்தர் அதே மாதிரி நடந்துச்சு. இங்கே பாருங்கள், படிக்கிறேன். மத்தேயு 17:27. ஆகிலும் அவர் அவர்களுக்கு இடரலாக இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுக்கிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காக உனக்காக அவரிடத்தில் கொடு என்றார். அந்த மீனுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம், அப்படியே வாயை கீழ்ச்சி தானே எடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் தியாகம் பண்ணுது. இது எது? அது கொடுத்த வெள்ளி காசுல எல்லா மீன் வாயில் இருந்துக்காது. இது கத்தர் வச்சார் அந்த மீனை, அது கொண்டாந்து கொடுத்துச்சு. அப்போது இது எதுக்கு அடையாளம்னு சொன்னால், இது எதுக்கு அடையாளம்னு சொன்னால், பணத்தினால் ஆஸ்தினால் ஊழியம் செய்யலாம். நம்ம அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச போய் பணத்தையோ ஊழியத்தை நம்ம ஊழியம் செய்யலாம். நான் ஊழியம் செய்கிறவங்க மிஷினரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்மளால் முடிஞ்ச பணத்தை கொடுத்தா அவங்க சின்ன காணிக்கை நம்ம கொடுத்து எடுத்து அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அதனால் அநேக ரட்சிக்கப்படுறாங்க. இது தனித்தாள் ஊழியத்துக்கு அடையாளம். இயேசு, பேதுரு, பிலிப்பு இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஊழியம் செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினாங்க. அடுத்தபடியாக பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 17:2. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ 17:3, நீ அவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றிலே ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். இது காகம் செய்கிற ஊழியம். காகம் என்ன பண்ணனா, நம்ம கையில் கிட்ட பிடிங்கி போடும். அந்த மாதிரி திருட்டு காக்காங்க. ஆனால் அந்த காகம் கூட கர்த்தர் கீழ் பண்ணிச்சு. எலியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவருக்கு என்ன பண்ணால் பஞ்சம் பயங்கரமாயிடுச்சு. நீ போய் கேரித் ஆற்றாண்டகிட்ட போய் ஒளிஞ்சிடுது. உனக்கு என்ன பண்ணுவேன், காலையிலும் மாலையிலும் உனக்கு நான் ப்ரெட்டு மட்டன் என்ன பண்ணுறேன், நம்ம அப்பமும் மாம்சமும் அனுப்புகிறேன்டாரு. நல்லா சும்மா இல்லை, பச்சை மாம்சம்லாம் இல்லை, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா கம்மன்னு வாசனை அந்த மாதிரி மட்டனு ப்ரெட்டு ரெண்டும் காலையில் சாயங்காலம் 2 வேளையும் வருது. யார் எட்டுன்னு வருது? காக்கா. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அது எனக்கு வேணும், ஐயோ வாசனையாகுது, பிடிச்சி சாப்பிட்டுருந்தேன். என்ன பண்ண இல்லை, கீழ்ப்படுத்துச்சு. கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுச்சுன்னா, அந்த காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த தண்ணீர் காற்றின் தண்ணீரை குடித்தான். அப்போது அது என்ன தெரியுது நமக்கு இது இருந்துன்னா, இது காகங்கள் என்ன பண்ணுது, இந்த எலியா தீர்க்கதரிசி தேவன் சமூகத்தில் நின்றவர். அவர் வெகு பக்தி வைராக்கியமான ஒரு ஊழியக்காரர், ஊக்கமாக ஜெபிக்கிறவர். இந்த காகங்களும் ரட்சிக்கப்பட்ட காகம் பாருங்கள். அவருக்கு தியாகம் பண்ணி கர்த்தர் சொன்ன மாதிரி கேட்டு 2 வேளை ஆகாரம் கொடுத்து போஷிச்சு. அப்போது நம்ம கூட இது நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த மாதிரி ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்ணோம், நம்ம இந்த காக்கா மாதிரி என்ன பண்ணோம், விசுவாசிங்கள்லாம் அந்த மாதிரி செய்யணும். இது கர்த்தர் விரும்ப ஊழியக்காரர்களை போஷிக்கணும். அப்புறம் சேவல் ஊழியம். மத்தேயு 26:75. பேதுருன்னு ஒரு சிஷ்யன் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, கர்த்தருக்கு நீ காவலையும் சாவலும் பின்பற்றுவேன்னு சொன்னார் இயேசுக்கிட்ட. நீ இல்லை, நீ மறுதளிச்சிருவ. சேவல் 2 தர கூத்துல 3 தரம் மறுதளிச்சு எனக்கு தெரியாதுன்னு சொல்வேன் நான். அதே மாதிரி கேட்டாலும் 3 பேர்கிட்ட எனக்கு இயேசு பிடிச்சுன்னு போயிட்டாங்க சிலுவையில் அறுத்துக்கு. எனக்கு தெரியாது, அவன் யாரோ எனக்கு தெரியாதுன்னு 3 தரம் அது 3 தரம் மறுதளிச்ச உடனே 2 தரம் சேவல் கூவிச்சு. சேவல் கூவுந்த உடனே பயந்துட்டான். ஐயோ, இயேசு சொன்ன மாதிரி சேவல் 2 தரம் கூத்துல 3 தரம் மறுதளிச்சுட்டேன்னு ரொம்ப துக்கப்பட்டு திரும்பி பார்க்குறான். இயேசு அங்கேருந்து பார்க்குறாரு. கண்ணில் தான் பார்த்தாரு, ஒன்றும் பேசலை. உடனே துக்கப்பட்டு அழுது மனம் கசந்து அழுது தன் குறையை அறிக்கையிட்டான். கர்த்தர் மன்னிச்சுட்டு அவனை வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தினார். அவனை பயன்படுத்தினார். இது எதுக்கு அடையாளம்னு சொன்னால், அந்த சேவல் கூவி உணர்த்துச்சு அவன் செய்த பாவத்துக்கு. நம்ம டான் ப்ரீச்சிங்னு சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப அவ்வளோ இல்லை, ஒரு மெகாஃபோன் எடுத்துக்கின்னு காலையில் ஒரு 4 மணிக்கு தெருக்களில் போய் என்ன பண்ணுவாங்க, இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிறது ஒரு பெரிய, அதை கேட்குறவங்க எவ்வளோ பேர் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவாங்க. இது முடிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஊழியங்க நம்ம கர்த்தருக்கு செய்யணும்னு கர்த்தர் உணர்த்துறாரு. கடைசியாக இந்த சுய வாகன ஊழியம் கழுத. ஒரு சமாரியன் ஒரு ஆள் எருசலேம் எரிய போகிறான். போகும்போது கள்ளர் அடிச்சுட்டு போயிட்டாங்க. யாரும் அவரை சட்டியாக பண்ணல. ஆனால் ஒரு சமாரியன்
கொண்டு வந்து அவனுக்கு எண்ணெயெல்லாம் போட்டு காயெல்லாம் கட்டி சுய வாகனம்னா கழுது மேலே ஏற்றி நான் அவனை கொண்டு போய் சத்திரத்தில் விட்டு காப்பாற்றிட்டான். இப்போ அந்த காப்பாற்றுறதுக்கு இந்த கழுதை உபயோகப்படுச்சு. இன்னொரு இடத்துல இந்த கழுதை வந்து கழுதை குட்டி மேலே தான் இயேசு சமுதிரம் போச்சு. இப்போ இயேசு சுமக்கிற ஒரு கழுதையாக மாறிச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது கழுதையும் கூட ஊழியம் செய்துக்குது. இப்போ எல்லாமே செய்து இப்போ நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா? நீங்கள் எதெல்லாம் ஊழியம் செய்கிறீங்களா செய்யலையா? அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பாருங்கள், ஊழியத்தில் வித்தியாசம் இருக்குது. 1 கொரிந்தியர் 12:5 ஊழியங்களிலே வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. எவ்வளோ ஊழியம் இருக்குது. நம்ம இதெல்லாம் மூலமாக நம்ம கற்றுக்கணும், பாடம் கற்றுக்கணும். நம்ம கூட இந்த ஊழியங்கள்லாம் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. ரோமர் 12:1-12 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் நம்மோட பேசுகிறார், இன்றைக்கி பேசினார். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிதான பரம்பிதாவே, அருமையான உள்ள வேத வசனங்களை காமிச்சு சோத்திருக்கிற ஐயா. மனுஷன் ரொம்ப கீழ்ப்படுறதில்லப்பா. ஆனால் கருத்த மிருகங்க, பறவைங்க, ஆண்டவர் திருட்டு காக்கா கூட கூடிய காலை போச்சுதப்பா. ஆண்டவரே புறா, கத்தாவே கேமல், ஆண்டவரே சோத்திருக்கிற ஐயா. ஒட்டகம், ஆண்டவரே இந்த மாதிரி பிராணிகள்லாம் பற்றி நாங்கள் பார்த்தோம்ப்பா. அப்படி அதுங்கெல்லாம் ஊழியம் செய்தப்போ மீன் ஊழியம் செய்து, சின்ன மீன் பெரிய மீன் எல்லாமே ஊழியம் செய்தப்பா. சேவல் ஊழியம் செய்தப்பா. நாங்கள் கூட ஊழியம் செய்யணும், உதவி. இதை பார்க்குற ஒவ்வொருவோடு நீங்கள் பேசுங்கப்பா. இவ்வளோ நன்மை செய்துக்கிறாங்க, இந்த ஆத்மாங்க ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க, கர்த்தரை அறிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தரும் ஊழியமே செய்தலப்பா. ஆண்டவரே ஆவியில் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தா வசனம் சொல்லுதப்பா. யாரும் அசட்டையாக இல்லாதபடி இதை கேட்ட பார்த்த எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதித்து நீங்கள் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவரே அதன் மூலமாக நீங்கள் அந்த மக்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க. அதற்காக சோத்திரிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க, பிரச்சனைகளெல்லாம் மாற்றுங்க. நாம் இதை மைப்படுத்தி விழுங்க, பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். ஆமென். God bless you.